அம்பானி வந்து காசு வச்சிருக்காரு, பணம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்போ பூர்ணிமா கிட்ட, இப்ப பாலு கிட்ட வருவோம். பாலு ஆனந்த் கிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு, இல்ல 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அர்ச்சிதா கிட்ட ஒரு 3 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு பத்திரிகை அடிக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி PhD முனைவர் பட்ட ஆய்வாளர்னு போடுவீங்களா, இல்ல 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு, 3 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு பத்திரிகை போடுவீங்களா? அப்படி போட்டு பாருங்களேன், இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதே பூர்ணிமா சொன்னாங்க, கல்வியை பெறுவதற்குத்தானே நாங்கள் செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுக்கிறோம். ஆமாமா, உன்னுடைய கல்வியை பெறுவதற்கும் கல்விதான் உயர்ந்த செல்வம் என்பதை நீ உணர்ந்ததுனால தான் உன்னுடைய செல்வத்தை கொண்டு போய் கல்வியை உயர்த்தும் சொல்லி கொட்டிட்டு இருக்க. அதை மறந்துட்டு நீ பாட்டுக்கு வந்து இங்க பேசிட்டு போக கூடாது, சரியா? அதுக்கப்புறம் பேங்க்ல 10,000 ரூபாய் காசு போட போறாங்களாம். காலையில போனா வெளியே வரத்துக்கு சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆகும்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய விரக்தியில பேசிட்டு போயிருக்காங்க. உனக்கு அறிவு இருந்தா நீ இதை ஆன்லைன்லயே கட்டி போயிடலாமே, நீ ஏன் போய் உக்காந்துட்டு இருக்க? யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன ஒரு பேச்சு, உங்க பாக்கெட்ல 5 ரூபாய் இருந்தா நீங்க கடவுளை தூரத்துல இருந்து பார்க்கலாம், 10,000 ரூபாய் இருந்தா கடவுள்கிட்டே போய் பார்க்கலாம். அந்த அறிவு இருந்தா நீ ஒரு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ஆயிட்ட அப்படின்னா, அறநிலைத்துறையில TNPSல ஒரு போஸ்டிங் வாங்கிட்ட அப்படின்னா, படிச்சு கடவுள் பக்கமே நீ போய் உக்காந்துக்கலாம். அது தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் கல்வியை படிச்சா நீ கடவுள்கிட்ட போ தேவையில்ல, அந்த கடவுளே உங்ககிட்ட வருவாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கல்வி கற்க கற்க உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். பணம் உங்களிடம் சேர சேர நீங்க பயந்து கொண்டே தான் இருக்கணும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை.